அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இனிப்பான செய்தியோடு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி இனிப்பான செய்திகளோடு வர்றது உண்டு. இன்னைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்வீட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவும் வீண் போகலை, உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சிருச்சு. என்னது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் நலம் பெற்று வீடு திரும்பினார். ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பதிவு போட்டிருக்காரு, நலம் பெற்று வீடு திரும்பினேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அக்கறையுடன் விசாரித்து நலம் பெற வாழ்த்தி அனைத்து அரசியல் இயக்க தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், என்னத்தான் சொல்றாரு, நீதி அரசர்கள், திரைக்கலைஞர்கள், என் உயிருடன் கலந்திருக்கும் உடன்பிறப்புகள் அப்படி சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ இனிமே பாருங்க என் பர்ஃபார்மன்ஸ், இனிமே பாருங்க, உள்ள இருக்கும்போதே சும்மா சொலண்டு வேலை செஞ்சேன், இப்போ வெளியே வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதில் அவர் அந்த 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆன விஷயத்தை வச்சு எல்லாரும் கரெக்டாக நோட் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. ஏங்க கேலண்டரில் முதற்கொண்டு அது ஏதோ கட்டமாக இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. 6 மணிக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் 6 மணிக்கு ஏன் வந்தார் அப்படின்னு தெரியுமா? அதாவது அவர் கேட்டிருக்காரு, போயிட்டானாப்பா அவன், எவன் அதான்ப்பா அந்த வெரி டேஞ்சரஸ் பெல்லோ, அவன் போயிட்டானா பாரு, வந்துடுறானுங்க, எனக்குன்னு ரொம்ப ஆபத்துப்பா, அவங்ககிட்டலாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். யாருங்க ராகு காலம், அதெல்லாம் 6 மணிக்கே போயாச்சுங்க, நீங்க கூச்சப்படாம வெளியே வாங்க ஏட்டையா அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையை காட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக, ஒரு அலுவல் காரணமாக அப்படிக்கா வந்த சேகர் பாபு அவர்களை இப்படிக்கா வந்த ஊடகவியலாளர்கள் அப்படியே வழி மறித்து மைக்கு எடுத்து படாருன்னு வாய்கிட்ட கொண்டு போய் அப்படின்னு அவர் பார்த்து வந்து பயந்துட்டாராம். அது அவர்கிட்ட ஏங்க மோடி வந்திருக்காரு, கோபேக் மோடிலாம் சொல்லவே இல்லை, எப்ப சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பதிலளித்த சேகர் பாபு அவர்களுடைய நுட்பத்தை தான் நீங்க கவனிக்கணும். நாங்க சொல்லுவோம், தேவைப்படும் போது சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான பதிலை அளித்திருக்கிறார். அது என்ன தேவைப்படும் போது, எப்ப தேவைப்படும், அப்ப இப்ப தேவைப்படலையா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டு வருது. எப்பங்க தேவைப்படும் அப்படின்னா, அது என்ன இன்னொரு 8 மாசம் தான், 2026 மே மாசம் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி தேவைப்படும். இன்னும் வச்சிருக்கோம் பத்திரமா, அந்த கருப்பு பலூன்ல இருந்து கருப்பு சட்டை வரைக்கும் அத்தனையும் வச்சிருக்கோம். எடுத்து உதறி மாட்டிக்கிட்டு வந்தோம், சும்மா பறக்கும். ஆமா, அது தேவைப்படும் போது நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி. அதாவது எதிர்கட்சி ஆனால் எப்ப எதிர்கட்சி ஆவீங்க, அதற்கான பணிகள் தான் முழு வீச்சில் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இப்பதான் சமீபத்தில் அதற்கான பணியை பொன்முடி அவர்கள் பார்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சிவா பார்த்து விட்டாரு. சில நேரத்தில் நானே கூட பார்க்கறது உண்டு. எங்கள் உடன்பிறப்புகள், கவுன்சிலர் புருஷன்கள் வரைக்கும் எல்லாரும் அந்த வேலையை சிறப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. சீக்கிரம் ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படின்றத நம்ம பதிலாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்த கவனிங்க. அதாவது நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அப்ப திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் போய் வரவேற்றாங்களா, அவர் எங்க மண்ணுக்கு வருவது எங்களுக்கு பெருமை அப்படின்லாம் சொன்னாங்களா, இப்படி ஒருத்தரையா பிடிச்சி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களா நம்ம சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகம். எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுங்க, கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி. கடைசியா தாங்க வந்தாரு எங்களுடைய சிறுத்தை தோழர் திருமாவளவன் அவர்கள். ஆமா, அவர் அந்த மேடையில் நிற்கிறாரு. மிலிட்ரி நீ எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, மோடி அவர்கள் நிற்கிற மேடையில தோழர் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னு சொல்லி நின்று இருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. என்னன்னா, அவர் பிஎம், நான் எம்பி, ஒரு எழுத்து முன்னையும் ஒரு எழுத்து பின்னையும் இருக்குது. அதனால நானும் போய் கலந்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, அதனால நான் போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டியை போற போக்குல கேட்ட ஊடகவியலாளர்கிட்ட கொடுத்துட்டாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி, கிட்டத்தட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த 4.5 ஆண்டு காலமாக விசிக தோழர்களுடைய புலம்பல்களில் பெரும் புலம்பல் எது அப்படின்னா, எங்களுடைய கொடியை பறக்க விட மாட்டேங்கிறாங்க, எங்களை கொடியை ரொம்ப தொல்லை பண்றாங்க. பண்றது யாரு? இந்த திமுக அரசாங்கத்துக்கு கீழே செயல்படுற இந்த காவல்துறை. ஏங்க கூட்டணி நட்பு சக்தி அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே கூட கொடி மேட்டுன்னு வந்தா ரொம்ப ஒரு மாதிரி கோளாறு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்களா. ஆனா பாருங்க, நேத்து இந்த திமுகவால் சாதிக்க முடியாததை பாஜக கொடி பக்கத்துல நடுவில் பாத்தீங்கன்னா அங்கங்க வீசிய கொடி சும்மா பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க யாரும் போய் அந்த கொடியை அசைக்கல, கொடியை புடுங்கல, அது பாட்டுக்கு சந்தோஷமா பறக்குது. அந்த கொடியை சிரிச்ச முகமா இருக்குது அந்த கொடி பாக்குறதுக்கு. இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, பாஜக கூட சேர்ந்து வீசிக்க கொடி ஃப்ரீயா பறந்துடலாம், ஆனா திமுக கூட தான் சேர்ந்து பறக்க முடியாது. இவர் அவர்களுடைய கொள்கைகளை சொல்லி பகுத்தறிவு, சமூக நீதி, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்ற அவங்க கூட தான் பறக்கிறது கஷ்டம், பறக்குன்னு ஏறி கிழிச்சு போடுவாங்க
எங்கேயாச்சும் வந்து இதுக்கு பரப்புரைக்கு போகும்போது கூட அப்படின்ற ஒரு செய்தியை நாம் இது மூலமாக எடுத்துக்கொள்ளலாமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்படிலாம் முடிச்சுட்டு நம்முடைய தோழர் என்ன பண்றாரு அப்படின்னா, மேடையில போயிட்டு நிக்கிறாருங்க. மோடி அவர்கள் பக்கத்துல மேடையில் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, மோடி அவர்களுக்கு பின்னாலேயும் போய் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் இந்த புகைப்படத்தை பார்த்து விட்டு எல்லாரும் ஒருத்தரை வெறிகொண்டு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆள அப்ஸ்காண்டு பாதாள அறையில் எங்கேயோ போய் பதுங்கி விட்டார் போல் இருக்கிறது. யார் அப்படின்னா நம்ம வன்னிக்குட்டி. ஆமாங்க, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரீப்ளேஸ் த பர்சன். அந்த இடத்தில் ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் இருந்திருந்தால், அது அரசு நிகழ்ச்சியோ அரசு நிகழ்ச்சி இல்லையோ வாட் எவர், ஒரு மரியாதை பூர்வமாக கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியோ ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஏதோ ஒண்ணுங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அந்த இடத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் எங்க வன்னிக்குட்டி எச்சரிக்கை, நான் இத்தனை ஆண்டுகளாக சொல்லி வந்தேன், யாரும் நம்பவில்லை, இவருக்கு பின்னாடி RSS இருக்குது அப்படின்னு சொல்லி, பிஜேபி இருக்குதுன்னு சொல்லி, கவனித்தீர்களா? ஒரே ஒரு சின்ன திருத்தம் தான், இவருக்கு பின்னாடி பிஜேபி இல்ல, பிஜேபிக்கு பின்னாடி தாங்க இவர் இருக்கிறாரு, இதுக்கு அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ எடுத்து காட்டி பெரிய வேலை பார்த்து வியாபாரம் பார்த்துருப்பாப்ல. ஆனா நிக்கிறது சிறுத்தை அப்படின்னு உடனே ஆளு வந்து தலைமறைவு தேடிட்டு இருக்கிறாங்க. எங்க வன்னிக்குட்டி எங்க போனீங்கன்னு சொல்லி இது போன்ற புகைப்படங்கள்லாம் போட்டு இவர் யாராச்சும் பார்த்தால் அங்க இடங்கள்லாம் இதுதான், ஆள் பார்க்க இப்படித்தான் இருப்பாரு, இங்கெல்லாம் மச்சம் இருக்குது, இங்கெல்லாம் மறு இருக்குது, அதனால வந்து இவரை யாராவது பார்த்தால் தெரிவிக்கவும் தகவல் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப தோழர் திரும்ப நின்னுட்டாரு, மோடி அவர்களுக்கு பின்னாடி நின்னுட்டாரு. அடுத்ததாக போய் மறுபடியும் சிறுத்தைகளை ஃபேஸ் பண்ணணும். கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. நம்ம இப்படி கிளப்பி விட்டோம் இல்லையா, இப்ப அடுத்து விளக்க நேரம் அவர்கிட்ட போய் கேட்பாங்க. தலைவர்கிட்ட போய் எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்போம், அவர் தான் நமக்கு கரெக்டா பதில் சொல்லுவாருன்ட்டு. அப்ப சொல்லுவாரு பாருங்க நம்ம தோழர் ஒரு பதில், நான் மோடி பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தது உண்மை, நீங்க கவனித்திருப்பீர்கள். நான் நின்றுட்டு இருந்தேன், சாதாரணமா நின்றுட்டு இருந்தேனா? நல்லா பாத்தீங்களா? நல்லா உத்து பாருங்க, என் கண்ணை பாருங்க, நல்லா முறைச்ச மேனிக்க ஹார்ஷா நின்றுட்டு இருந்தேனா? இதுதான் சனாதனத்தை பார்த்து முறைப்பது. எப்படி நின்று இருக்கிறேன், அது வந்து மோடிக்கு தெரியும், அதனாலதான் முன்னாடி அவர் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா நின்று இருக்காரு. ஆமா, பல்லை நர என்று கடித்து கொண்டு இருந்தேன். ஆனால் இதையெல்லாம் இந்த மக்கள் பேச மாட்டார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு திருமாவளவனை அவமானப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம். நான் முறைத்ததையும் பல்லை கடித்து கொண்டு நின்று கொண்டிருந்ததையும் நீங்கள் கவனித்தீர்களா? அதுதான் அங்க பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்ம சிறுத்தைகளும் வந்து பயங்கரமா விசில் அடிச்சு தோழர் திருமாவளவன் கடைசியா என்ன சொன்னாருன்னு கூட நம்மளுக்கு காதுல கேட்காத அளவுக்கு சவுண்டை போட்டு விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக இதை சொல்றேன், இப்படி பண்ணக்கூடிய ஆளா அப்படின்னா பண்ணக்கூடிய ஆள் தான். எப்படி ராஜபக்சே அவர்களை சந்திக்க போனார்ல, அப்ப இப்படியான ஒரு விளக்கத்தை தாங்க கொடுத்தாரு. ராஜபக்சேவை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, கனிமொழி, டிஆர் பாலு இவங்கெல்லாம் போகும்போது இவரும் கூட போனாருன்னு சொல்லி கடுமையான விமர்சனம் வந்துச்சா. அப்போ அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு. நான் ஃபர்ஸ்ட் போகணுன்னே ஆசைப்படல, அப்புறம் சரி போகணுன்னாங்க, அப்புறம் நான் போனேன். போகும்போது எனக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக தான் இருந்துச்சு. நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன், கை கொடுக்குறதுலாம் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. ராஜபக்சேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுத்து கையை கொடுத்து கையை குலுக்கி, இவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இவரும் சேர்ந்து மேலே போயிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாப்புல. எனக்கு அதுக்கப்புறம் வந்து பரிசு கொடுத்தாங்க, என்னத்தை பெரிய பரிசு கொடுத்துட்டாங்க, ஒரு கிலோ டீ தூள் ஏதோ கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு கூட வரல. அதனால் வந்து நம்மளை பார்த்து அவங்க பயந்தது தான் அங்கே நடந்துச்சு தெரியுமா, நான் வந்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இதற்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு அழகான விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தாரு. திருமாவளவன் அவர்கள் சொன்னதையும் நிஜத்தில் நடந்ததையும் ஓட விட்டு பார்க்கும்போது தோழர் திருமாவளவன் அவர்கள் அப்படியே வரிசையில் நின்றுருப்பாரு. இப்படி இந்த கையை இப்படி எடுத்துக்கிட்டே, அதாவது முன்னாடி இன்னும் 3 பேர் இருக்கும்போதே இந்த கை இப்படி பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப அந்த காட்சியை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அழகாக வர்ணிப்பார். என்ன அப்படின்னா, பார்க்கலையா, அவர் வந்து 3 பேருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு கையில அந்த AK-47 எடுத்து இப்படி பிடிச்சிட்டு இருந்தாரே, பார்க்கல? ஆமா, சுற்றுப்பாரு, அதுக்குள்ள பாருங்க மிஸ் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இப்ப மோடி அவர்களுக்கு பின்னாடி நின்று முறைச்ச கதையை பத்தி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தோழர் திருமாவளவன் அவர்கள் பேச போறாரு அப்படின்னு நமக்கு தெரியலீங்க. தோழர் திருமாவளவனுடைய வீர தீரங்களை புகழ்வதற்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா நேத்து இல்லைங்க. அதோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது. சிறுத்தைகள் மத்தியில தோழர் பேசியிருக்காரு. என்னது, ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி எனக்கு கிடையாதா அப்படின்ற கேள்விகள்லாம் நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்காரு. ரைட்டு, தப்பு இல்லை, அடிக்கடி பேசுவாங்க, ஏன் நான் பிரதமர் ஆகக்கூடாதா, நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, நான் இத்தனை வருஷமா அரசியல் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் அவர் பேசுவாரு. சிறுத்தைகள் விசில் அடிப்பாங்க, எல்லாம் ரைட்டு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா,
ஆதவர்ஜுன் என்ன நினைப்பாப்புல இதெல்லாம் பார்த்தாருன்னா, இதைத்தானேயா நானும் சொன்னேன், இதை நான் சொன்னதுக்கு தானே என்னை சஸ்பெண்ட் பண்ணீங்க, சஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் கட்சியை விட்டே நான் வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்கத்தாயா இருக்குது சின்ன நுட்பம். அந்த டெக்னாலஜி புரிஞ்சிக்காமல் பேசுனதுனால தான் உன்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சோம். என்னது சொல்லலாம், ஆனால் திமுகவுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நீ என்ன பண்ண, நீ வந்து மேடையில் ஏறி திமுகவை நோக்கி கேள்வி எழுப்புற மாதிரி, ஏன் எங்கள் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா, இங்கே வந்து மன்னராட்சி தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நீ பேசுன. அதுதான் பிரச்சனை. என்னை பாரு, என்னைக்காச்சும் நான் திமுக மேடையில் இந்த மாதிரி பேசியிருப்பேனா? ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதோ உதயநிதி அவர்கள் இருக்கும்போதோ என்னைக்காச்சும் வாயை திறந்து ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி என்னைக்காச்சும் கேட்டிருப்பேன்? செக் பண்ணி பாரு, சத்தியமா கேட்டிருக்க மாட்டேன். நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் வந்து அப்படியே குத்து மதிப்பா காத்து வாக்குல யாரை பார்த்துங்க சொல்றீங்க, சரி நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு கேட்கறீங்களே, யாரை பார்த்து கேட்கறீங்க? ஏய் நான் யாரை பார்த்தும் கேட்கலடா, நான் பாட்டுக்கு அப்படி நேரா பார்த்து கேட்கறேன் காத்து வாக்குல, அவ்வளவுதான். அதை யாரும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள கூடாதுன்ற அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றேன்ல, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தா உன்னை எதுக்கு நான் சஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தோழர் சொல்லுவாரு. மீண்டும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றாங்களே, நான் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், அதே போல வந்து முதலமைச்சர் ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்களே, இந்த மாதிரி முழக்கங்கள்லாம் வைக்கிறாங்களே அப்படின் போது அவர் அழகா சொன்னாரு, தம்பி அது ஒரு முழக்கம். முழக்கம்னா என்ன? அது ஒரு சத்தம், அவ்வளவுதான். அது அவங்க அப்படியே முதலமைச்சர் ஆவோம், கோட்டையில் கொடியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அது ஒரு சத்தம், அது அப்படியே அப்படியே காத்தோடும் அப்படியே போயிடும், அவ்வளோதான். அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பெரிய பஞ்சாயத்தாக இருந்த தம்பி. சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது, யாரும் சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்னு தான் அவரும் ஆசைப்படுவார். யாருன்னா சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சி விட்டு நிற்கிடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுதான் இந்த நேரத்தில் நினைவு வருகிறது. எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ரெட்டை இலக்கத்தில் சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே பெரிய சாதனை தான். பார்ப்போம் என்ன பண்ணுறாரு நம்ம தோழர். நம்ம தோழருடைய அந்த பார்கெனிங் பவர் என்ன, அந்த வியாபார யுக்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாட்டி. பார்ப்போம். அடுத்த நாளில் சந்திப்போம். நன்றி.